எல்லோருக்கும் வணக்கம். ரமண மகரிஷியின் பொன்மொழி ஒன்றை பார்க்கலாம். நான் என்ற எண்ணம் எதனால் வருகிறது? எந்த உடல் இருப்பதெல்லாம் வருகிறது. ஆனால் இந்த உடல் ஒரு நாள் இறந்து அழிந்து எரிந்து சாம்பலாக போகும்போது அப்பொழுதுதான் தெரியும் இந்த உடல் நான் அல்ல என்பதை நாம் உணரலாம். இந்த உடல் அழியக்கூடியது. ஆனால் உள்ளே இருக்கும் உயிர் எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கக்கூடியது. அதற்கு பிறப்பு இறப்பு எதுவும் கிடையாது. எனவே உள்ளே இருக்கும் உயிர் தான் உண்மையானது. இந்த உடல் அழியக்கூடியது. நமது எண்ணங்கள், அந்த எண்ணங்களை உருவாக்கம் நாம் இரண்டு வேறு என்று நினைக்கிறோம். ஆனால் எண்ணங்கள் அற்ற நிலையில் எண்ணுபவன் இருக்க மாட்டான். எப்பொழுது எண்ணங்கள் இல்லையோ அங்கு அதை எண்ணுபவன் இருக்க மாட்டான். எண்ணங்கள் இருக்கும் வரை தான் எண்ணுபவன் இருப்பான். எண்ணங்கள் அற்ற நிலையில் எண்ணுபவன் இருக்க மாட்டான். எனவே எண்ணங்கள் ஓட்டத்தை எப்படி குறைப்பது, எப்படி நீக்குவது என்பதை நாம் உணர வேண்டும். அதற்கு ஒரு எளிய வழியிலே சொல்ல முடியும். நாம் 4 பேருக்கு நல்லது செய்து வரும் வரை, நாம் நமது கடமைகளை சரியான முறையில் ஆற்றி வரும் வரை, நாம் நமது மந்திரங்களின்படி வாழ்க்கையை அமைத்து வைத்து வாழ்ந்து வந்தால் இறைவன் நமக்கு அந்த எண்ணங்கள் அற்ற நிலையை அடைவதற்கு வழிகாட்டுவார். அது வரைக்கும் நாம் நமது கடமையையும் அன்பாகவும் நமது வாழ்க்கையை நடத்தி வர வேண்டும். நமது மந்திரம் அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இன்றொழில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.